Good morning students, I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about Newton's first law. So now I am to teaching you Newton's second law, okay. So what is mean by Newton's second law? So the law states in the objects continues to be in the rest or in motion in the uniform velocity, okay. So this means what? ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூமெண்ட்டில் இருக்கோ இல்லை ரெஸ்ட்டில் இருக்கோ அது என்ன பண்ணாது, ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி மோஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க in your first law. So it's constant velocity, there is a some external force acting on it, okay. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னாக்கா ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, மோஷனில் டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இதே வந்து இப்போ நம்ம பார்க்க போது வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஸோ செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, the force acting on a object is equal to the rate of change of its momentum. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் காசஸ் அ மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ த ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, மோஷன்ஸ் வந்து இட்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து கலீலியோ டிபெண்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இட்ஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் இட்ஸ், ஓகே. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து அதோட மோஷனோட சேஞ்சஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளுக்கு தெரியாது. இதே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோஷனில் இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் இல்லை ஒரு வேன் வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து இட்ஸ் மூவிங் சம் டிஸ்டன்ஸ், ஓகே. ஒரு இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து ஃபைனல் ஃப்ரேம்க்கு வந்து மூவ் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட். ஸோ மூவ் ஆகும்போது இட்ஸ் இன்சைட் ஆஃப் த பேசஞ்சர் வில் பி சிட் இன் த வேன், ஓகே. ஸோ இன்சைடில் வந்து ஒரு பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகும்போது அந்த உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் வந்து, அதாவது அந்த பேசஞ்சரும் வந்து என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மோஷனும் இருக்குது, ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி மோஷனும் இருக்குது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகும்போது உள்ளே இருக்க மோஷனும் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், வாட் எவர் த மொமெண்டம் ஆஃப் த பாடி சேஞ்சஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேட்டை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இன் சிம்பிள் வேர்ட்ஸ் the momentum of the body changes means there must be a force acting on it, okay. the body oda changes வந்து நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல some force வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா the moment of the object is defined as p is equal to mv. p means it's a dipole, okay. so p is equal to mv means it's a moment of the velocity, mass and the velocity. in most cases the mass of the objects remains constant during the motion. ஸோ ஒரு ஃபோர்ஸோ இல்லை ஒரு மோஷனோ எது டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மாஸ், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த பால் வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்ட் மீன்ஸ் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாலை வந்து என்ன பண்ணுறோம், புஷ் ஆர் புல் வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த பால் என்ன ஆகுது, ஒரு சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா அது ரெஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் செகண்ட் லாவில் வந்து அந்த பால் வந்து மூவ் ஆகும், பட் ஆனால் நம்ம வந்து அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட வெலாசிட்டி பொறுத்து வந்து அதோட மூமெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சம் டிஸ்டன்ஸ் போனது அது ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் இன்க்ளைன் பிளேன். ஸோ சேம் ஸ்மூத்னஸோட ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பால் வந்து கண்டினியூஸாக மோஷன்லேயே இருக்கும், இட்ஸ் இன்ஃபினிட்டி மோஷன் அப்படின்னு செகண்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த மோஷன். இன் சர்ச் கேஸ் த அபவ் ஈக்குவேஷன் கெட்ஸ் மாடிஃபை இன்டு த சிம்பிளர் ஃபார்ம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து சிம்பிளர் ஃபார்மாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இட்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை டிடி. ஸோ டிபி மீன்ஸ் இட்ஸ் a distance from the dipole time. So it's a distance traveled by the time. So dt will be taken. So இதை வந்து நம்ம வந்து வெக்டார் அண்ட் ஸ்கேலார் ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ force will be act on it. So d is a displacement. Next displacement will be taken as a initial to the final velocity. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு சம் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும்ல, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகும்போது. ஸோ இட்ஸ் டேக்கன் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் will be taken and the velocity will be measured. So d it's a bracket of mv vector divided by the dt. So m வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ dv vector divided by dt ன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக இட்ஸ் ஈக்குவல் டு ma, okay. dv divided by dt is equal to velocity divided by time. என்ன சொல்கிறோம் நம்ம, acceleration. This acceleration will be changed into finally as a gravity. ஸோ பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு வெலாசிட்டி வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸில் எக்ஸ்ட்ரா எதனா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதா, இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஹரிசாண்டல்.
அந்த டைரெக்ஷனில் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஒன்லி அந்த வெலாசிட்டி வந்து சேம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதே வந்து நமக்கு வந்து அப்வர்ட் அந்த டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் வந்து அந்த வெலாசிட்டி மூவ் ஆகுது அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் இதே வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது அதுக்கு வந்து சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றோட ஒன்று ஆக்ட் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும், பாடியோட மோஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் as a ma. A is a acceleration. So this acceleration is equal to taken as a force is equal to mass into acceleration. ஸோ ஃபோர்ஸ் வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மாஸ் வந்து அக்லரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ here will be is the equation will be modified. The above equation convey the fact there is acceleration taken as a vector on the body. It's force acting on it. So this implies the change in velocity. So the force and the acceleration are always the same direction. So ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் அக்லரேஷனும் வந்து சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது ஸோ நியூட்டன் செகண்ட் லா is taken as a paradigm shift. It's a Aristotle idea of motion. ஸோ அரிஸ்டால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு 2 ஃப்ரேம் எடுக்கிறாங்க. ஸோ இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்து உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸும் மூவ் ஆகும். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பாடி. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் இருக்க அந்த அனதர் ஃப்ரேம் இருக்கும்ல, ஸோ அனதர் பர்சனும் வந்து மூவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகும், பர்சனும் மூவ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது ரெண்டும் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறத வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா டைமிங் அந்த வெலாசிட்டி ஆல்சோ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அதை வந்து நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாவில் வந்து நம்மளுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து ஆக்ட் ஆகும். செகண்ட் லாவில் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸும் தென் பர்சனோட வெலாசிட்டியும் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வெலாசிட்டியும் வந்து நம்மளுக்கு இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்காது. இட்ஸ் ரிக்வயர்ட் சம் மாடிஃபிகேஷன். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வில் பி நியூட்டன் செகண்ட் லா cannot be used in this form. So in this SI system of unit, the unit of force is measured in Newton and it's denoted by the symbol N. So this Newton second law will be taken as in the SI unit. இதோட SI unit என்ன எடுக்கிற measured as a newtons. It's symbol of N. So 1 Newton is defined as a force which acts as a 1 kilogram of mass is given an acceleration. 1 kilogram of mass will be given as a acceleration. So its mass and the s power of -2 in the it's a second time period second in the direction of the force. So the direction of the force will be act on the it's depend on the motion of the body and the mass of the body. So Aristotle uses Newton's approach on a sliding objects. So the second law given the correct explanation for the experiment on the inclined plane. ஸோ செகண்ட் லா வந்து யார் இது பண்ணாங்க கன்சிடர் பண்ணாங்கன்னு பார்த்தா கலீலியோ. ஆஃப்டர் தட் கலீலியோ வந்து இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் இன்க்ளைன் பிளேன் கேன் டிஸ்கஸ் இன் திஸ் செக்ஷன் இன் நார்மல் கேஸ் வேர் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் நெக்லிஜிபிள். ஸோ ஒன்ஸ் த ஆப்ஜெக்ட் ரீச் இன் த பாட்டம் ஆஃப் த இன்க்ளைன் பிளேன் இட்ஸ் ட்ராவல் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப். ஸோ தென் இட் ஸ்டாப் பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த வெலாசிட்டி. ஸோ நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டாக வந்து டைரக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதோட ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து அதே சேம் ஹரிசாண்டல் டைரெக்ஷன்ஸ்லேயே கொடுக்கும்போது ஸோ அதோட ஃபோர்ஸும் டிபெண்ட் ஆன அதே இதில் இருக்கும், வெலாசிட்டியும் அதே டைரெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இதே வந்து நம்ம வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் வந்து எர்த் எடுத்துக்கலாம். எர்த் வந்து என்ன பண்ணுது, அந்த ரிங்ஸை வந்து ரிவால்வ்ஸ் பண்ணுது. ஓகேவா, அது வந்து சுற்றி வருது. ஸோ அந்த ரிங்கை சுற்றி வரும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், வெலாசிட்டி ஒரு டைரெக்ஷன்ஸில் இருக்கும், அதோட ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷன்ஸில் இருக்கும். அந்த ரிங்கை சுற்றுறதுனால அது சர்க்குலர் மோஷனில் அதோட ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அதோட வெலாசிட்டி டிபெண்ட் ஆன் எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் வந்து ஆக்ட் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியாக இருக்குது. So its distance and stop. So that is stop because it's a frictional force act in the direction opposite to its velocity. So in the frictional force reduce the velocity of the objects to 0. It's bring us rest. And after that Aristotle idea will be soon as body reach the bottom of the plane. It can travel only a small distance and stop because there is no force acting on the object.
he did not consider the frictional force acting on the object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, இட்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னும் போது இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேலேன்றாங்க. ஓகே, ஸோ எதனால் அப்படின்னா சம் டிஸ்டன்ஸை மூவ் பண்ணதுக்கப்புறம் அது ரெஸ்ட்டில் இருக்குன்றோம்ல, இதே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத போது வெலாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து அதுக்கு மேலேயும் இன்ஃபினிட்டியாக வந்து அதோட மோஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதே வந்து ஆஃப்டர் தட் அரிஸ்டால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட் த அப்ளை டு மூவ் ஆன் ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது சேம் டைரக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரிஸ்டால் ஐடியா படி நம்மளுக்கு F is force will be exist and the net force will be considered. So Galileo and the Newton will be defined. There is a zero net force as an object it moves with constant velocity. So velocity constant இருக்கு, force எப்படி இருக்கு, zero net force இருக்கு. So this net force is equal to 0. இது எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, net force is equal to 0. So Aristotle எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, net force is equal to force exist. So this can be taken as after that the Newton third law. So Newton third lawல என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 2 லாஸில் வந்து வெறும் வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணி இருந்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தா நம்ம இந்த சைடு, அதாவது தெர் இஸ் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆப்போசிட் சைட்ஸ்லேருந்தும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அப்போ அதுக்கு நம்மளுக்கு இட்ஸ் ஈக்குவல் டு ஈச் அதர். ஓகேவா, நம்ம ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்போது ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். So it's consider the figure whatever the object is exert the force on the object too. It must be exerted the equal and the opposite force of the object. So F12 will be taken. So first நம்ம initial velocity க்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், force 12 னு எடுத்துக்கிறோம். It's a vector form. Okay, so finalக்கு வந்து நம்ம F21 சொல்லி எடுத்துக்கிறோம். So this must lie on the along the line joining two objects. So Newton's third law assures it's a force equal and opposite pairs is isolated force of the single force cannot exist in nature. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறோம். எதனால, ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் அதோட பேர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஹியர் த ஆக்ஷன் அண்ட் த ரியாக்ஷன் பேர் ஆஃப் ஃபோர்ஸ் டு நாட் ஆக்ட் ஆன் த சேம் பாடி பட் இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் கேன் பி கால்ட் as a ஆக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ another one is a reaction force. ஒரு ஃபோர்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். another force will be taken as reaction force. So Newton's third law is valid in both inertial and non-inertial frame. So நம்ம first law வந்து inertial frame சொன்னேன், second law வந்து non-inertial frame சொன்னேன். ஸோ third lawல வந்து நம்மளுக்கு வந்து both inertial and non-inertial frameக்கும் ஆக்ட் ஆகும். எதனாலன்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனது அந்த நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டையும் டிபெண்ட் பண்ணி தான் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ரெண்டும் வந்து ஒரே வெலாசிட்டியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு வெலாசிட்டியில் இருந்தாலும் அதோட டைரக்ஷன்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் நாட் காசஸ் எஃபர்ட் ஃபோர்ஸ். இட் மீன்ஸ் when the object 1 exert force of the object 2 this exert equal and opposite force act on the same instant. ஸோ நம்ம வந்து இதே வந்து ஒரு உட்டன் போர்டில் வந்து நம்ம ஒரு ஹாமர் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னும் போது, ஸோ ஹாமரில் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அந்த டேபிள் எப்படி இருக்குது, ஒரு உட்டன் டேபிள் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த ஹாமரில் மட்டும்தான் நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம், சம் இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மூவ் ஆகுது, டேபிள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கேஸாக எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸில் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மீன்ஸ் நம்ம ஒரு பாலை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து ஏதோ ஒரு வால் இருக்குது, பிளைன் வால் இருக்கணும் போது ஸோ அது என்ன ஆகும், அதில் பட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கே நடக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் என்னமோ ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுப்போம், பட் அது எக்ஸ்டர்னலாக அந்த ஆப்ஜெக்டில் பட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா, ஸோ இதே வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ஃபீட் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஃபீட்டை இன்னொரு ஃபீட் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஒரு ஃபீட் நம்ம அப்பராக ரைஸ் பண்ணும்போது ஒரு ஃபீட் வந்து டவுன் பண்ணுவோம். ஓகேவா, அதை புஷ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த earth on the feet. So another action force will be exerted by the feet on ground. So this verification of Newton's third law attach that to spring. ஸோ அதே போல் ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ, ஒரு அயன் ஸ்ப்ரிங் ஆர் எனி அதர் ஸ்ப்ரிங். ஸோ எடுத்துக்கும் போது அதை வந்து நம்ம வந்து ஒன்று வந்து ஹேங் பண்ணிடுறோம், ஒரு டேபிளில் ஹேங் பண்ணிவிட்டு
இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரிங்கோட லெவல் சைஸ் வந்து என்ன ஆகும், ஒரு சைடு வந்து அதோட மெஷர்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும், அனதர் சைடில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறோம்ல, ஸோ அந்த டைமில் அந்த சைடு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து எலாபரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹியர் திஸ் வெரிஃபிகேஷன் வில் பி ஃபாலோட் இன் ரிப்பீட்டட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இதை ரிப்பீட்டட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இதோட ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் ஆன் நியூட்டன்ஸ் லாஸ். So this discuss the Newton law will be changed in the vector laws. Okay, the Newton law வந்து vector formula நம்மளுக்கு change பண்ணிக்கிறாங்க. change பண்ணி F vector is equal to ma vector will be taken. So the vector equation is essentially equivalent to the 3 scalar equation. ஒரு வெக்டார் equation வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3 scalar equationக்கு ஈக்குவலாக இருக்குமா. In this case will be taken as a Cartesian coordination form and this equation will be written. ஸோ இதை வந்து கார்டீசியன் கோஆர்டினேஷனில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது 3 dimensional ஃபோர்ஸாக இருக்கும். லாஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் வந்து நம்ம பார்த்துருப்போம். 3 dimensional நம்ம எடுக்கும்போது 3 vector will be taken. ஸோ I vector, J vector, another one K vector will be taken. ஸோ இந்த 3 வெக்டாருக்கு வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma வெக்டாரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ f of x in I, f of y in J, f of z in K. Okay, this will be taken as cap. So is equal to ma will be taken as ma xi, ma yj and ma zk. By comparing both sides in 3 scalar equation. இந்த equation எப்படி எடுத்துக்கிறோம், 3 scalar equation எடுத்துக்கிறோம். So f of x is equal to m of a is a x direction depend on the component. And the force act on only in the x axis. It's a horizontal component. Horizontal level வந்து அந்த force வந்து act ஆகுது. So next y axisல எடுக்கும்போது it's a vertical component. Okay, vertical directionsல மூவ் ஆகுது. அதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் vertical directionsல மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், another one gravitational force. So z directionsல மூவ் ஆகுது வந்து the acceleration along the z direction depend only on the component of the force. It's a z direction. So these cases will be taken as it's discussed on Newton's law. Okay, so the second point will be taken, the acceleration experienced in body of the time t, it's depend on the force which act on the body in instant of the time. It does not depend on the force which act on before the time. This can be expressed as, ஸோ அந்த டைமை டிபெண்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்தும் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ லெஸ் வெயிட் ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணும், ஸ்லோவாக வெலாசிட்டி நடக்கும் அதுக்கு. ஸோ அக்லரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. So it spins bowler is a fast bowler throw the ball on the batsman. So now it's once the ball leaves the hand of the bowler, it's experience on gravitational force. So நம்ம வந்து ஒரு பாலை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபோர்ஸில் வந்து தூக்கி போடும்போது நம்ம வந்து அதை ஸ்பின்ஸ் பண்ணி போடும்போது அது என்ன ஆகும், இந்த ரொட்டேஷனல் டைரக்ஷன்ஸ்லேயே அது மூவ் ஆகும் இல்லையா. மூவ் ஆகிட்டு எந்த இடத்துல மூவ் ஆகி விழுது அந்த பாலு, அது வந்து இட்ஸ் ஃபால்ஸ் ஆன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகுது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் தான் ஃபால் ஆகுது. ஸோ இதே தான் நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, the force and the motion is the same direction when it's taken as a this form. So when apple will be falls toward the earth. ஸோ இந்த நம்ம நியூட்டன்ஸ்னாலே இந்த பிக்சர் தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆப்பிள் வந்து ட்ரீலேருந்து நம்மளுக்கு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் ஃபால் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ when an apple falls toward the earth, it's a direction of motion. ஸோ this earth direction. ஓகேவா? ஸோ அது கிராவிடேஷன் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி அதோட மோஷனும் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. ஸோ சேம் வெலாசிட்டி சேம் டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் ஃபால்ஸ் ஒன்லி இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பிள் வந்து அதனால தான் டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் கீழே விழுது. ஸோ ஆஃப் ஆப்பிள் தட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் இன் சேம் டவுன்வர்ட் டைரக்ஷன் இட் ஷோ இன் திஸ் ஃபிகர். ஸோ ஆஃப்டர் தட் செகண்ட் ஒன் இஸ் த மூன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மூன் அண்ட் த எர்த் வச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் டைரக்ஷன் அண்ட் த வெலாசிட்டி வில் பி ஈக்குவல். ஸோ தேர்ட் ஒன் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பால் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ஸில் அதை வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ அதை ரைஸ் பண்ணும்போது அது திரும்ப என்ன ஆகும், ஒரு சர்டன் வெலாசிட்டிக்கு போயிட்டு அதோட வெலாசிட்டி வந்து 0 நெட் வெலாசிட்டி ஆனதுக்கப்புறம் ஸோ அது என்ன பண்ணிட்டோம், திரும்ப இட்ஸ் ரீச் இன் சர்டன் வெலாசிட்டி. ஓகேவா? அது ஒரு வெலாசிட்டியை வந்து ரீச் பண்ணணுன்றதுக்கு அது ரீச் பண்ணிவிட்டு திரும்ப டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் தான் அந்த பால் வந்து ஃபால் ஆகுது. ஸோ எதனாலனா அதுக்கப்புறம் அதோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? கம்மியாயிட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது.
So this motion is upward, but gravitational force is downward. It's shown in this figure. So next one, zero net force, there is a motion. Raindrop gets detached from the cloud, it experiences both downward gravitational force and upward air dragon force. So upwardல வந்து air வந்து நமக்கு ரைஸ் ஆக அந்த clouds எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒன்னோட ஒன்று அது வந்து இது பண்ணிக்கும், ஓகேவா? அதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் போது அது நம்மளுக்கு என்னவா ஆகுது, ரெயின் ட்ராப்ஸாக வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸில் ஃபால் ஆகுது, ஓகேவா? அது ரெயின் வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் ஃபுல்லாமே என்ன பண்ணும், அப்வர்ட் டைரெக்ஷன்ஸில் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் அப்பான் த செகண்ட் மெத்தட். இட்ஸ் நாட் கன்சிடர் த இனர்ஷியல் frame, okay? So it's a raindrop gets detached. So its multiplication force F1 vector, F2 vector and F3 vector and finally Fn vector. This taken as a infinity frame of the inertial frame, okay? So in the three laws me வந்து இந்த cases வச்சு தான் டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஈக்குவேஷன் டைப்பில் வந்து நம்ம பார்க்கலாம், டெரிவேஷன் ஃபார்மாக. I hope you all understand the today video class, students. So we will see in the next class. Thank you, students.